சித்தி, உங்களுக்கு ஏதாவது சவுண்ட் கேக்குதா? ஆமாண்டா, எனக்கு கூட கேட்டுது. திரும்பி பாருங்களேன், ஒரு பெரிய மரபொந்து இருக்கு. ஆமா, இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய மரபொந்தை நான் பார்த்ததே இல்லடா. இதான்டா முதல் தடவை. இந்த ஊரு ரொம்ப விசித்திரமா இருக்கு சித்தி. கண்ணுக்குட்டி, இந்த மரபொந்துக்குள்ள யாரோ ஒரு வயசான சாமியார் உட்காந்துட்டு இருக்காரா. நம்ம இங்கிருந்து போயிடலாம். எனக்கு இன்னமும் இதெல்லாம் பார்க்க ரொம்ப அமானுஷமா இருக்கு. என்ன சொல்றீங்க? என் கண்ணுக்கு அப்படி ஒண்ணும் தெரியலையே. அங்க என்னவோ ஒரு ஆரஞ்சு கலர்ல துணி மட்டும் தான் தெரியுது. அடே, சத்தமா பேசாத, ஒழுங்கா பேசு. அங்க யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அது யாருன்னே தெரியல, பார்க்க சாமியார் மாதிரி தான் இருக்கு. அப்ப என் கண்ணுக்கு ஏன் தெரியல? என்ன டொயாங்கன்னு கிண்டல் பண்ணியே. கண்ணாடி போட்டுட்டு இருக்க எனக்கே அங்க ஒரு சாது உட்காந்துட்டு இருக்கிறது தெரியுது. உனக்கே தெரிய மாட்டேங்குது. சித்தி, வாங்க நம்ம அந்த பக்கம் மறைவா ஓடிடலாம். அங்க ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிறது எனக்கும் தெரியுது. நம்ம இங்க தனியா இருக்கிறது நல்லது இல்லைன்னு தோணுது. சரி சரி, திரும்பி பார்க்காம சைலண்டாக கூட வா, நம்ம இங்கே ஓடிடலாம். ஏமா பொண்ணு, எங்கம்மா போற? இங்க வா. ஏப்பா சின்ன தம்பி, இந்த பக்கம் வாப்பா. சித்தி, அந்த ஆளு நம்மள நோட் பண்ணிட்டாரு. இப்ப என்ன பண்ணது? நம்மள கூப்பிடுறாரு. டேய், இந்த காடு ரொம்ப ஆபத்தானது. இங்க யாருன்னா கூப்பிடுறாங்கன்ட்டு அவங்க கிட்டலாம் போய் பேசக்கூடாது. நம்ம ரெண்டு பேரும் காதில் வாங்க அந்த மாதிரி இங்கேருந்து வேற எங்கேயாவது ஓடிடலாம். தம்பி கண்ணுக்குட்டி, இங்க கொஞ்சம் வந்துட்டு போப்பா. அந்த ஆளுக்கு எப்படி என் பேர் தெரிஞ்சதுன்னு தெரியலையே. வாங்க, அவர் கூப்பிடுறாரு, என்னன்னு போய் கேட்போம். டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. இங்கே வாங்க, 2 நிமிஷம் பேசிட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போகலாம். சரி, இவ்வளோ சொல்கிறாரே, என்னன்னு தான் போய் அவர் சொல்கிறது கேட்போம். வணக்கம் ஐயா, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? நீங்கள் 2 பேரும் இந்த ஊருக்கு வந்துட்டீங்களா? இனிமேல் இந்த ஊருக்கு நல்ல காலம்தான். பெரியவரே, உங்களுக்கு எப்படி இந்த சின்ன பையனோட பேர் தெரியும்? என் கனவுல இந்த ஊரோட காக்கும் கடவுள் வந்து உங்களை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு சொல்லிட்டாங்க. நீங்கள் வந்த அப்புறம் இந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுதுன்னு அவங்க என் கனவுல வந்து சொன்னாங்க. பெரியவரே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம் இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் ஏன் இப்படி புதுசாக ஏதோ உளறீங்க? சரி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை சொன்னால் நீ நம்புறியா? சொல்லுங்கள் பார்ப்போம், நாங்கள் எங்கேருந்து வந்திருக்கோம்? நீங்கள் 2 பேருமே எதிர்காலத்துலேருந்து வந்திருக்கீங்க. 2025 வருஷத்துலேருந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க. இந்த உண்மை உனக்கு போதுமா? ஏன்னா நீ இப்போ நம்புறியா? சித்தி, இந்த உண்மை இவருக்கு எப்படி தெரியும்னு தெரியலையே. அப்பனா இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? எனக்கும் ரொம்ப ஷாக்காக இருக்குடா. இவர் சொல்கிறது உண்மை தானே? நம்ம எந்த வருஷத்துலேருந்து வந்தோன்னு நம்ம 2 பேர் தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இவர் கரெக்டாக சொல்கிறாருன்னா ஏதோ விஷயம் இருக்குது. சரி, அவர்கிட்டே கேட்போம். ஐயா, நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியல. உங்களை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நாங்கள் கேட்டுப்போம். நீங்கள் 2 பேரும் என்னை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைம்மா. உங்களை பற்றி எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குல்ல? நானே சொல்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு பாழடைஞ்ச கோயில் இருக்குது. அது எங்கள் காட்டுவாசிகளோட கடவுள். ஆனால் இந்த ஜனங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் ஒரு பெரிய பிரளயம் நடந்தது. அதனால் அந்த சாமியை கும்பிட்றது அப்படியே நிறுத்திட்டாங்க. 20 வருஷமாக அந்த கோயிலில் எந்த திருவிழாவோ எந்த பூஜையோ எதுவுமே நடக்காமல் இருக்குது. எங்களோட முன்னோர்கள் அந்த கோயிலோட தலப்புராணத்தை பற்றி எழுதியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு 20 வருஷத்துக்கு மக்கள் யாரும் அந்த கோயிலில் வந்து சாமியை வழிபட மாட்டாங்க. ஆனால் அதனால் இந்த ஊரில் நிறைய கஷ்டங்கள் ஏற்படும், நிறைய நோய்கள் வரும். அதெல்லாம் தீர்க்கிற மாதிரி எதிர்காலத்துலேருந்து 2 பேர் வருவாங்க. அவங்க வந்த அப்புறம் மறுபடியும் இந்த ஊர் மக்கள் அந்த சாமியை வழிபட ஆரம்பிப்பாங்கன்னு அதில் நல்லாவே தெளிவாக சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு கனவுல என்னோட கடவுள் அவங்க 2 பேர் வர வேண்டிய நேரம் வந்துருச்சு, அவங்களுக்கு நீ உன்னால் முடிஞ்ச உதவியை செய்யின்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அதில் அவங்களோட பேர் கண்ணுக்குட்டி, அண்ணோன்னு தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க. உன் பேர் அண்ணமாமா? ஆமாம் பெரியவர், என் பேர் அண்ணன் தான். நாங்கள் தெரியாமல் இந்த ஊரில் வந்து மாட்டிக்கிட்டோம். நான் இங்கே எப்படி உங்கள் ஊரில் இருக்க ஜனங்களை காப்பாற்ற முடியும்? நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியலையே. ஆமா தாத்தா, தற்செயலா நாங்க ஏதோ ஒரு பட்டன் அமைக்கி இந்த ஊருக்கு வந்துட்டோம். அதுவும் இல்லாம இந்த ஊர்ல இருக்க ஜனங்க யாருக்குமே நாங்க 2025 இருந்து வந்திருக்கோம் தெரியாது. நாங்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கோம் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்களும் யார்கிட்டே சொல்லிடாதீங்க. நான் உங்களுக்கு ஆபத்து வர மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டேன். நீங்கள் 2 பேரும் இந்த ஊரை காப்பாற்ற வந்த தெய்வங்க. அப்படி இருக்கும்போது நான் ஏன் உங்களை போயிட்டு மற்ற ஜனங்க கிட்ட சொல்ல போகிறேன்? சரி, நீங்கள் யாருன்னு எனக்கு சொல்லவே இல்லையே. 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் நல்லா இருந்ததுமா. அந்த கோயிலில் பூஜை தினமும் பண்ணுற பூசாரி நான் தான். 20 வருஷமாக எனக்கு வேலையும் இல்லை. இந்த ஜனங்க அந்த கடவுளை இப்போ நம்புறதும் இல்லை. ஏன் இப்படி ஆச்சு? 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் பெரிய பிரளயம் நடந்தது. அப்போ இந்த ஊரில் இருக்க முக்கியமான நிறைய ஜனங்க இறந்துட்டாங்க. அதனால் இந்த ஊரில் இருக்க மக்களுக்கு இந்த சாமி மேலே கோபம் வந்து அதோட எந்த பூஜையும் எந்த திருவிழாவும் நடத்தாமல் நிறுத்திட்டாங்க. அப்போதுலேருந்து இந்த கோயில் ரொம்ப விரிச்சோடி போய் கிடக்குது.
யாரும் அதை பார்க்கவும் வர்றதில்ல, பூஜை பண்ணுறதில்ல, ஒரு விளக்கேற்றி வைக்கிறதில்ல. அதனால தான் இந்த ஊரில் நிறைய கெட்டது இப்போ நடந்துட்டும் வருது. அப்படி என்ன நடந்தது? இந்த ஊரில் இருக்க மக்களை அப்பப்போ ஏதாவது ஒரு நோய் தாக்கிட்டே இருக்கு. அந்த நோய்க்கான மருந்தும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் ஒரு குடும்பத்தில் 5 குழந்தைங்க ஈஸியாக பிறப்பாங்க. இப்போது எல்லார் குடும்பத்துலேயும் ஒரு குழந்தைங்க தான் பிறக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு மேலே யாருக்குமே பிறக்க மாட்டேங்குது. எங்கள் ஊரில் எதை போட்டாலும் பொண்ணாக விளைஞ்சிரும். இப்போல்லாம் அந்த மாதிரி இல்லை. நாங்கள் என்ன தான் விவசாயம் பண்ணாலும் எங்களுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு சாகுபடியே நடக்க மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, எங்களோட கடவுளை மீண்டும் எல்லாரும் கும்பிட ஆரம்பிக்கணும். இந்த ஊர் ஜனங்கக்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தோம், யாருமே அந்த சாமியை திருப்பி கும்பிட்றதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வழி பண்ணி இந்த ஊர் மக்களை மறுபடியும் அந்த கோயிலுக்கு பூஜை பண்ண சொல்லணும். பழைய மாதிரி திருவிழா நடத்த வைக்கணும். அப்போ தான் இந்த ஊர் ஜனங்களோட நிறைய பிரச்சனைங்க தீரும். பெரியவரே, நாங்களே தெரியாமல் இந்த ஊரில் வந்து மாட்டி திக்கு திசை இல்லாமல் அலையிறோம். நாங்கள் எப்படி இந்த ஜனங்க கிட்ட போயிட்டு மறுபடியும் அந்த சாமியை வழிபடுங்க, திருவிழா நடத்துங்கன்னு சொல்ல முடியும்? யாரும் எங்கள் பேச்சு கேட்கவே மாட்டாங்க. நாங்களே இங்கேருந்து எப்போ ஊருக்கு ஓடி போகலான்ட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது மகாராணியோட பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா அவங்களே எங்களை ஊருக்கு அமுச்சு வச்சிருன்னு சொன்னாங்க. நாங்கள் அவங்களோட பிரச்சனை எப்போ தீரும், நாங்கள் எப்போ ஊர் போய் சேருவோன்னு இருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அது எங்களுக்காக காத்துட்ருக்கு. அம்மா, நான் ஒன்றும் இந்த ஊர்லேயே இருக்க சொல்லலை. நீங்கள் ஏதாவது ஒரு யோசனை பண்ணி மூடின அந்த கோயிலை மறுபடியும் திறந்து பழைய மாதிரி பூஜை பண்ண வைக்கணும்னு தான் கேட்குறேன். சரி, அந்த கோயிலை நாங்கள் பார்த்ததே இல்லையே, நாங்கள் பார்க்கலாமா? எங்களை கூட்டிகிட்டு போகிறீங்களா? தாராளமாக பார்க்கலாம். வாங்க, நான் உங்களை அந்த பாழடைஞ்ச கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். யாருமே அந்த சாமி கும்பிடலனாலும் நீங்கள் தினமும் பூஜை பண்ணலாமே, ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க? நான் ஒருத்த மட்டும் பூஜை பண்ணுறதுனால எதுவும் மாறப்போவதில்லை. இந்த ஊரில் இருக்க ஜனங்க எல்லாமே அந்த கடவுளை நம்பி அவங்க பூஜை பண்ணாதான் எங்கள் கடவுளுக்கு மீண்டும் சக்தி வரும். நான் எல்லாருக்கிட்டேயும் சொல்லி பார்த்துட்டேன். எல்லாரும் என்னை பைத்தியக்காரங்கன்னு அடித்து துரத்திட்டாங்க. அதனால தான் நான் இந்த மரப்பொந்திலேயே வாழ ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த ஊரோட நோய்கள்லாம் தீர்ந்து போகும்னு சொல்கிறீங்களா? அது எப்படி நடக்கும்? நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணிகிட்டு இருக்க நேரத்தில் ஒரு மாதம் வர பௌர்ணமி அன்னைக்கு எங்கள் ஊரில் இருக்க விருச்சிக செடியில் ஒரு மூலிகை தானாகவே சுரக்கும். அந்த மூலிகையை நாங்கள் இந்த ஊரில் இருக்க மக்களுக்கெல்லாம் கொடுப்போம். அது குடிக்க குடிக்க இந்த ஊரில் இருக்க ஜனங்களோட நோய்களும் போயிடும், ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க. நிறைய நல்லது நடந்துட்டு வந்துச்சு. எப்போ இந்த பிரச்சனை வந்ததோ அப்போதுலேருந்து அந்த செடி பூக்கிறதையும் காய்க்கிறதையும் நிறுத்திடுச்சு. நாங்கள் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பூஜை பண்ணுறதை நிறுத்தின கொஞ்ச நாள்லேயே அந்த செடி அப்படியே அழிஞ்சு கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயோ மறைஞ்சு போயிடுச்சுப்பா. அப்படின்னா நம்ம மறுபடியும் இந்த பூஜை செய்ய ஆரம்பித்தோன்னா அந்த செடி வளரும், நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக நடக்குமா. அந்த செடி மறுபடியும் உருவாகி வரும். அதுலேருந்து மறுபடியும் அந்த மூலிகை தண்ணி வர ஆரம்பிக்கும். அது இந்த பூமியில் பட்டால் இந்த பூமியும் செழிப்பாகவும் இந்த ஜனங்களும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாங்க. நீங்கள் தான் இதுக்கு உதவி பண்ணணும். இந்த ஊரில் இருக்க யாருக்கே சொன்னாலும் இந்த ஜனங்க கேட்காதுங்க. அதனால தான் உங்களை வேற ஒரு வருஷத்துலேருந்து இந்த வருஷத்துக்கு கடவுள் அமைச்சு வச்சுருக்காரு. இதெல்லாம் தானாக நடக்கலாமா? இதெல்லாம் கடவுளோட ஒரு பெரிய பிளான் தான். ஐயா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு தலை கிருகிருன்னு சுற்றுது. சரி வாங்க, நம்ம அந்த கோயிலுக்கு போய் அந்த இடத்த பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்களோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுங்க. தேங்க்யூ.